ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இருப்பிடச் சான்றிதழ் பதிவு பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி அதை நம்ம எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய கூகுள் க்ரோம் யூஸரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸில் TNEGA அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி தான் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நீங்கள் பயனாளர் உள்நுழைவு கொடுக்கணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏற்கனவே இதில் வந்து சைன் அப் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேஜஸ் டிஎன்இஏ சர்வீசஸில் இது போல தான் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன இல்லை நம்ம அப்ளிகேஷன் போட முடியும், என்னென்ன சர்வீசஸ் இதில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வருவாய்த்துறையின் கீழ் நம்ம எந்தெந்த விதமான சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியும் அப்படின்னு வந்து அதில் வரிசையாக அதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 102ன்னு ஒரு கோடு பாருங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு டேப் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ப்ரூஃப் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று இதில் கம்பல்சரி வைக்கணும். அதே மாதிரி எனி அட்ரஸ் ப்ரூஃப் இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் வச்சுருங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆதார் கார்டை நீங்கள் வந்து 3வது ஆப்ஷனுக்கு அப்லோட் பண்ணிடுங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் அதர் ப்ரூஃப் டு கண்டினியூஸ் ரெசிடென்சி ஆஃப் 5 இயர்ஸ். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 5 வருஷம் வசிச்சிருக்கீங்க, 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க. நீங்கள் புதுசாக பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஏற்கனவே கேன் நம்பர் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கல நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆதார் நம்பர் போடுங்க. ஆதார் நம்பர் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேன் நம்பர் ஷோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்னுடைய ஆதார் நம்பர் போட்டேன். என்னுடைய ஆதார் நம்பர் போட்டு என்னுடைய கேன் நம்பர், என்னுடைய அப்பா பேர், மொபைல் நம்பர், ஸோ எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேன் நம்பர் என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுவாக ஷோ ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னால நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வச்சு பதிவு பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன் கொடுங்க. அப்படி இல்லை எங்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னால நேட்டிவிட்டி பை ரெசிடென்சி இதை கொடுத்துருங்க, இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டம் கொடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த திருச்செந்தூர். இந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஊர் பேர் என்னவோ அதை நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீட்டு ஹவுஸ் நம்பர், அந்த நம்பரை வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தோராயமாக 5 இயர்ஸ் இருந்தாலே அவங்களுக்கு போதுமானது. அதனால் 5 வருஷத்துக்கு கால் கட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்து பதிவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் நம்பர் கேட்குறாங்க, அதையும் இந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா அங்கே சப்மிட்னு இருக்கும், இந்த ஒரு ஆப்ஷன் இந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது டாக்குமெண்ட் நம்பர் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டுங்கிற பாருங்க, இதில் வந்து 1 2 3 வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபோட்டோ வந்து எத்தனாவது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டோ அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே இதை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ ஆப்ஷன், ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். செகண்டு பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப், என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது. ஸோ ஆதார் கார்டை வந்து இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து 3வது டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட். ஸோ என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டே நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 5 வருஷமாக நாம் குடியிருக்கிறதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, அதனால் நான் ரேஷன் கார்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஏறும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஃபார்ம் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கீழே வந்து சிக்னேச்சர் இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷனும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோடும் இப்போ பண்ணிட்டுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பாக்ஸ் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பதிவு பண்ண இடத்துல வந்துடும். அப்படின்னாட்டி அந்த நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த நம்பரை பார்த்து போட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட பெண்டிங் இருக்குது, சிக்னேச்சர் ஆச்சா, சர்டிஃபிகேட் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தாங்கள லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இது அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ தேங்க்யூ, பாய்.